विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। पद्मावती प्रिया गोविंद नंद नंदना गोविंद श्री पद्मावती प्रिया गोविंद नंद नंदना गोविंद गोविंद हरे गोविंद करुणा सागर गोविंद श्री वेंकटेश्वर गोविंद दिव्य मंगल रूपा
चिद्विलासा चिन्न शेषवाहन रस चिद्विलासा श्रीभूरमणि रमण श्री श्रीनिवासा चिन्न शेषवाहन रस चिद्विलासा श्रीभूरमणि रमण श्री श्रीनिवासा चिन्न शेषवाहन रस चिद्विलासा विशाल शेष शेषि भाव विकासा विशेष भक्ति कोश स्वामी वेंकटेश चिन्न शेष वाहन रस चिद्विलासा सनिध सनि पमगरि सनि गम प सनि ग वज्रवैढूर्यमरकतमणिमाणिक्यरुचिरञ्जित रमणीयालङ्कार रागराजिता वज्रवैढूर्यमरकतमणिमाणिक्यरुचिरञ्जित रमणीयालङ्कार रागराजिता वासुकिवर पञ्चशीर्ष महाछत्रमण्डिता महाछत्रमण्डिता श्रीवेणुगोपाल रूप शोभिता चिन्न शेष वाहन रस चिद्विलासा श्रीभूरमणि रमण श्री श्रीनिवासा चिन्न शेष वाहन रस चिद्विलासा कमलगन्धदास बृन्द भक्ति तत्व संभरिता सदानंद चिद चित संसेविता सप्तशैल निकर शिखर मुकुर प्रतिबिंबिता सप्तशैल निकर शिखर मुकुर प्रतिबिंबिता सकल लोक हृदय कुहर संज्वलिता सप्तशैल निकर शिखर मुकुर प्रतिबिंबिता सकल लोक हृदय कुहर संज्वलिता चिन्न शेष वाहन रस चिद्विलासा श्रीभूरमणि रमण श्री श्रीनिवासा चिन्न शेष वाहन रस चिद्विलासा आनंद गोविंद 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 भक्त वृंद मध्य पादारविंद महाचतुर्माण वीधि ब्रह्मोत्सव मंडिता चिन्न शेष वाहनेश शेष शेष मंगलम शुभमंगलम। ஓம் நமோ வெங்கடேசாய. பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் நடைபெற இருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது இரண்டாவது நாளாக எம்பெருமான் கல்யாண வெங்கடேஸ்வரன் சின்ன சேஷ வாகனத்திலே திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். இந்த அலங்காரம் வேணுகோபால சுவாமி அலங்காரம். குழலூதும் கண்ணன் எப்படி என்றால் அந்த ஆனிரைகளை தன்னுள் இழுக்கும் கண்ணன் அவன். கண்ணபிரான் என்றும் கண்ணன் என்றும் வாயார யசோதை கண்ணா என்று அழைப்பாளாம். அப்படிப்பட்ட அந்த வேணுகோபால சுவாமி இதோ சின்ன சேஷ வாகனத்திலே
ஸ்ரீனிவாச மங்காபுரம் தலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 2வது நாளாக இன்று வேணுகோபால சுவாமி அலங்காரத்திலே எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம் அந்த சின்ன கண்ணனை. யசோதைக்கு அந்த கண்ணன் என்றால் மிகவும் விருப்பம். ஏனென்றால் அவன் தீராத விளையாட்டு பிள்ளை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன். அவன் செய்யாத சேட்டைகள் இல்லை. அவனுடைய சேட்டைகள் எல்லாம் விளையாட்டாகத்தான் இருக்குமே தவிர வினையாக இருக்காது. அப்படிப்பட்ட அந்த வேணுகோபாலன் யமுனா நதிக்கரையிலே நின்று கொண்டு இடது காலை வலது காலின் மீது ஒரு புறமாக தூக்கி கொண்டு அந்த புல்லாங்குழலை எடுத்து அதை வாசிக்கும் பொழுது ஆனிரைகள் தான் சாப்பிடும் பிள்ளை கூட தின்னாமல் அந்த வேணுகானத்திலே லயித்து பசியை கூட மறந்து விடுமாம். அப்படி அந்த வாயில்லா ஜீவன்களுக்கே அந்த பகவானுடைய புல்லாங்குழல் இசை பிடிக்கும் என்றால், இஷ்டம் என்றால், மனிதர்களாக நாம் எப்படி அந்த பகவானை மறப்பது? அதுவும் அவனுடைய சேட்டைகள் அனைத்தும் விளையாட்டாகத்தான் முடியும். பெரிய விபரீதமாக நடக்காது. இருந்தால் கூட பக்தர்களின் மீது அமோகமாக பக்தி செலுத்தி அவர்களை தன்னுள்ளே இழுத்து கொண்டு தனக்காக 16,000 கோபிகா ஸ்திரீகளை வசப்படுத்தி கொண்டாராம். அஷ்டசகிகள் என்னும் இந்த கிருஷ்ணனுக்கு 8 பேர் பாரியைகள், அஷ்டசகி என்பார்கள். அப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் சென்றால் அங்கே அவளிடம் மையல் கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்வாராம். ஓம் நமோ வெங்கடேசாய கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய என்று அந்த கிருஷ்ண பகவானை சேவிக்கலாம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அதசி புஷ்ப சங்காசம் ஹரநூபுர சோபிதம் ரத்ன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவை செவித்து கொண்டு மங்கள நீராஜனத்தையும் செவிக்கலாம். பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்பது திருப்பதி நகரத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலே அங்கே எம்பெருமான் கல்யாண வெங்கடேஸ்வரராக எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவியுடன் நமக்கு அங்கே காட்சி தருகிறார். அந்த பகவானை செவிக்கலாம். அவருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நேற்று துவஜாரோகணமும் மாலையிலே பெரிய சேஷ வாகனத்திலும் இன்று இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சின்ன சேஷ வாகனம். ஆக ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு வாகனத்திலே
தன்னை அலங்காரப்படுத்திக் கொண்டு அந்த எம்பெருமான் பக்தர்களை அருளிச் செய்கிறான். அப்படிப்பட்ட பகவான் இதோ கிருஷ்ணாவதாரத்திலே, அதுவும் வேணுகான அந்த கோலத்திலே வேணுகானத்தை புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு அந்த புருஷோத்தமன் நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறான். புல்லாங்குழல் கொண்ட மூங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என்று அந்த புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு பக்த ஜனங்களுக்கு இசை விருந்தை அளிப்பவன் அந்த வேணுகோபாலன். வேணுகோபாலா என்றால் அந்த யசோதைக்கு, அதுவும் சின்னி கிருஷ்ணன் என்றால் மிகவும் விருப்பம். அவன் செய்யாத விளையாட்டுக்களே இல்லை, அதாவது தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து யார் வீட்டில் தயிரும் வெண்ணையும் வைத்திருக்கிறார்களோ உட்டியில் உரியடி அங்கே சென்று அதை திருடி தானும் தின்று தன்னுடைய சிநேகிதர்களுக்கும் கொடுப்பானாம். அப்படி இவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு நண்பர் சுதாமன் என்பார்கள், குச்சேலர் என்பார்கள். அப்படி மிகவும் விருப்பமான நண்பன். அந்த நண்பனுடன் தான் எப்பொழுதும் கலந்து விளையாடுவானாம். இவனே குரு என்றால் இவனுக்கு ஒரு குரு யார் என்றால் சாந்தீபனி முனிவரிடம் அந்த கலைகளையெல்லாம் கற்றவன் அந்த கண்ணபிரான். அப்படி அனைத்து கலைகளிலும் வெற்றி பெற்றவன். இவனுடன் உடன் பிறந்தவன் பலராமன், மூத்த சகோதரன். ஆக இருவரும் எங்கே சென்றாலும் ஜோடியாக செல்லுவார்களாம். எங்கு பார்த்தாலும் இந்த பலராமனும் கிருஷ்ணனும் ஜோடியாகத்தான் சென்று அனைவருக்கும் கண்களுக்கு விருந்தாக்கி அவர்களுடைய செயல்களை, வீரதீர செயல்களை காட்டுவார்களாம். 5 தலைகளுடன் வாசுகி என்ற பாம்பு அல்லது சேஷ வாகனத்திலே இதோ எம்பெருமான் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரராக ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தனாய் 2வது நாளாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான். விசேஷமான பலனை கொடுப்பவன். அப்படி சிம்ஹாசனம், பாதுகை, கொடையாகவும் யமுனாச்சாரி விவரிக்கிறார். இப்படி 8 சாசனங்கள் கூறுகின்றன. தாஸ்ய பக்தி, அதாவது சர்ப்பதோஷம், விஷத்தொல்லை எல்லாம் இருக்காது. தாஸ்ய பக்தி என்றால் ஆஞ்சநேயரை போல சதா சர்வ காலமும் அந்த எம்பெருமானுக்கு அடிமையாகி இருப்பது தாஸ்யம். எப்பொழுதும் கூட அவனுடைய நினைவாகவே இருப்பது, அதுதான் தாஸ்ய பக்தி. அதனால் இந்த சேஷனை சேவித்தால் விஷத்தொல்லைகள் இருக்காதாம். श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि। श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि। श्रीहरि श्रीहरि देवकी सुत देव वामना गोविंद गोप गोपीनाथ श्रीहरि। देवकी सुत देव वामना गोविंद गोप गोपीनाथ श्रीहरि। गोवर्धन धर गोकुल पालका धर गोकुल पालका। देवेशाधिकते नमो नमो नमो। श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार
ముకుంద నమో శ్రీహరి. సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి. సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి. రామనామ నారాయణ విష్ణు నమో నమో శ్రీహరి. నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి. పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి. పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి. చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ. చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ. నరమృగతే నమో 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 శ్రీహరి. నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి. శ్రీహరి నిత్య శేషగిరి. ఓం నమో వెంకటేశాయ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியே கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 2வது நாளாக இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சின்ன சேஷ வாகனம். அந்த சின்ன சேஷ வாகனமானது 5 படகுகள் கொண்டது. அப்படி அந்த பெரிய சேஷ வாகனத்திலும் சரி சின்ன சேஷ வாகனத்திலும் சரி அவனை அடக்கி அதிலே க்ஷீரசாகரத்திலே சயனம் கொண்டிருப்பது மற்றும் அந்த சின்ன சேஷ வாகனத்தை அடக்கி அதன் மேலே அமர்ந்து கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் வேணுகோபால சுவாமி அலங்காரத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சேஷ வாகனத்திலே பக்தர்களே, பாம்பு என்றால் நமக்கு மிகவும் பயம். ஆனால் அந்த தீராத விளையாட்டு பிள்ளையான கிருஷ்ணன் எப்படியெல்லாம் விளையாடுகிறான் என்றால் அந்த அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. யசோதைக்கு எப்பொழுதும் பயம்தான். இவன் வெளியே செல்லுகிறான், ஏதாவது வம்பை இழுத்து கொண்டு வருவான். அவர்களுக்கு நாம் பதில் கூற வேண்டுமே என்று தினமும் கவலைப்படுவாள். ஆனால் அவன் சென்றால் வென்றுதான் வருவானே வழியே ஓயமாட்டான். அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவானை வளர்த்தவள் யசோதா தாய். தேவகி வசுதேவருக்கு மகனாக அவதரித்தவன் இங்கே யசோதா நந்தனுக்கு மகனாக திரும்பவும் அவதரித்து அவர்களுடைய பராமரிப்பிலே வளர்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பகவானை நாமும் சேவிக்கலாம். இங்கே வேணுகோபால சுவாமி அலங்காரத்திலே பக்தர்களே கோவிந்த நாமத்தை கூறுங்கள். இதோ பெண்கள் எல்லாம் கூட அலுப்பில்லாமல் பகவானுடைய கைங்கரியங்களிலே அவரவர்களுக்கு தோன்றிய விதமாக நடனமாடி அந்த பகவானின் கைங்கரியத்திலே பங்கு கொண்டு
தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாமும் செவிக்கலாம் கோவிந்தனே, கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியே கோவிந்தா கோவிந்தா என்று. இந்த தாசிய பக்தியானது எப்பொழுதும் அடிமையாக இருக்கக்கூடியது. அதேபோல் சர்ப்பதோஷம், விஷத்தொல்லை எல்லாம் இருக்காது. இங்கே இந்த பகவானை அந்த சின்னசேஷ வாகனத்திலே சேவித்தால் கஜமாலையை பார்க்கும் பொழுது அந்த சேஷனே மாலையாக மாறி வந்துள்ளார் எனவும் தோன்றுகிறது. மேலும் உடலில் 7 சக்கரங்கள் உள்ளன. அந்த சக்கரங்களிலே 2வது முறையாக 5 தலை சேஷனாக இதோ நமக்கு காட்சி தருகிறான் அந்த பகவான். திவ்ய அவதார புருஷன் சேஷன் கோவிந்தராஜனாக, அதாவது வேணுகோபால சுவாமியாக இங்கே எழுந்தருளியுள்ளான். வேணுகோபாலன் என்றால் கோக்களையெல்லாம் பராமரிப்பவன். அதாவது கோக்களுக்கு மிகவும் விருப்பம் இந்த கோபாலன். கோபாலன் என்றாலும் கோ சம்ரக்ஷன் என்றாலும் ஒன்றுதான். கோக்களை கண்டால் மிகவும் பிரியம். அந்த வேணுகானத்தை, அதாவது புல்லாங்குழலை தன்னுடைய வாயிலே வைத்துக்கொண்டு கானத்தை செய்தால் ஆனிரைகள் அனைத்தும் மறந்து விடுமாம், தான் தின்னும் புல்லை கூட விட்டுவிட்டு. ஏனென்றால் அவனுடைய வேணுகானமானது அவ்வளவு பிரியம் அந்த ஆனிரைகளுக்கு. யமுனா நதிக்கரையிலே வேணுகோபாலன் நின்றிருந்தால் அதை காண கண்கோடியாக அந்த ஆனிரைகள் வந்து நிற்குமாம். இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாமித வேத பாராயணங்கள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அனைத்தும் கூட பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. வேங்கடவனே கோவிந்தா, கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா 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 என்று அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சேவிக்கலாம். இதோ இப்பொழுது சின்னசேஷ வாகனத்திலே 2வது நாளாக சேஷவாக குண்டலினியாக சக்தி கிடைக்குமாம். அதாவது அந்த பகவானை சேவிக்கும் பொழுது குண்டலினி சக்தியும் நமக்கு கிடைக்குமாம். பஞ்சபூதங்கள் சேஷ பர்வத ரூபமாக பிரகாசமாக நமக்கு கிடைக்குமாம். இஷ்ட ரூபத்தை கொண்டவன், காமரூபம் உள்ளவன். விஸ்வம் என்றால் அனைத்துலகம். விஸ்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று கூறுவார்கள். அப்படி எங்கும் வியாபித்திருப்பவன் இந்த கண்ணபிரான். அப்படித்தான் ஒரு முறை ஒரு பெண்ணானவள், அதாவது அந்த கோபியர்கள் அனைவரும் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திலே ஒரு பெண்ணானவள் இந்த கண்ணபிரான் தன்னுடைய வீட்டிலே வந்து தயிரையும் வெண்ணையையும் திருடி அனைவர்களுக்கும் கொடுத்து விட்டான். அவனை பிடித்து கொண்டு வந்து யசோதையிடம் புகார் கொடுக்க வேண்டும் என்று வருகிறாள். அந்த குழந்தையை கையிலே பிடித்து கொண்டு வரும்பொழுது அவ்வளவு கோபமாக வருகிறாள். யசோதையிடம் வந்து, யசோதே, உன்னுடைய குழந்தையை பார், எங்கள் வீட்டிலே இருக்கும் வெண்ணையையும் நெய்யையும் திருடிவிட்டான், தயிரையும் திருடிவிட்டான், என்ன செய்வது என்றாளாம். அதற்கு யசோதை சிரித்தாளாம். ஏன் யசோதே, உன்னுடைய பிள்ளை கள்வனாக நான் பிடித்து கொண்டு வந்தால் நீ சிரிக்கிறாயே என்று கேட்கும் பொழுது, நீ கையிலே பிடித்து வந்திருக்கும் குழந்தையை ஒரு முறை பார் என்றாளாம். உடனடியாக அந்த ஆனிரை, அதாவது அந்த கோபியர் பெண்ணானவள், கோகுலத்தில் அந்த பெண்ணானவள் பார்க்கும் பொழுது அந்த கையிலே பிடித்திருக்கும் குழந்தை தன்னுடைய குழந்தை. திரும்பவும் சிரிக்கிறாளாம் யசோதை. ஏன் சிரிக்கிறாய் என்றால், உன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து என்னுடைய பிள்ளை திருடினான், நெய்யையும் வெண்ணையையும் தயிரையும் திருடினான் என்று கூறுகிறாயே, இது எவ்வளவு விதத்திலே நியாயம் என்று. இல்லை அம்மா, இல்லை, உன்னுடைய பிள்ளையான அந்த கள்வனான கண்ணனைத்தான் நான் கரத்திலே பிடித்து வந்தேன். அவன் எப்படி மாறினான் என்று எனக்கு தெரியாது என்றாளாம். அதனால்தான் யசோதைக்கு சிரிப்பு வந்தது என்று. உன்னுடைய பிள்ளையை கொண்டு செல், என்னுடைய பிள்ளை அதுபோல் செய்ய மாட்டான், அப்படி செய்தாலும்
அனைவருக்கும் பங்கு கொடுத்து விட்டுத்தான் தான் உண்வானே தவிர தனியாக தான் உண்ணமாட்டான், திருடவும் மாட்டான் என்று சொல்லி அனுப்பினாளாம். கண்ணபிரான் சிரித்தானாம். ஏன் சிரிக்கிறாய் கண்ணா, நீ செய்த தீராத விளையாட்டு தனம் போராதா என்று கேட்கும் பொழுது, நீ கையிலே குழந்தையை பிடிக்கும் பொழுது முதலில் என்னைத்தான் பிடித்தாய், ஆனால் என்னுடைய மாய வேலைகளினால் உன் பிள்ளையை அங்கே நான் பிடிக்கச் செய்து நான் தப்பித்து விட்டேன் என்றானாம். அப்பொழுது அந்த கோபியர் பெண்ணானவள் மனதிலே மகிழ்ச்சியடைந்து, உலகத்தையே ஆளும் கண்ணபிரானை நான் கைப்பிடித்தேன் என்று எவ்வளவு சந்தோஷப்பட்டேன், ஆனால் அவன் என்னை ஏமாற்றிவிட்டு தான் தப்பித்து விட்டானே, அந்த ஒரு நிமிடம் கூட நான் கரத்திலே பிடித்தது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று உணர்ந்தாளாம் அந்த கோபி பெண். నాకు కైవల్యము, కలిగేనిది నాకు కైవల్యము, తొలుతనెవ్వరికి దొరకనిది, కలిగేనిది నాకు కైవల్యము, తొలుతనెవ్వరికి దొరకనిది, కలిగనిది నాకు కైవల్యము. పురుషోత్తమ జయ పీతాంబర, జయ పురుషోత్తమ జయ పీతాంబర, జయ జయ కరుణా జలనిధి, జయ పురుషోత్తమ జయ పీతాంబర, జయ జయ కరుణా జలనిధి. దయయరంగనే ధర్మమునెరగన, దయయరంగనే ధర్మమునెరగన, క్రియ ఇది నీ దివ్య కీర్తనమే, దయయరంగనే ధర్మమునెరగన, క్రియ ఇది నీ దివ్య కీర్తనమే, కలిగనిది నాకు కైవల్యము, తొలుతనెవ్వరికి దొరకనిది, కలిగేనిది నాకు కైవల్యము. శరణము గోవింద, శరణము కేశవ, శరణము గోవింద, శరణము కేశవ, శరణు శరణు శ్రీ జనార్దన, శరణము గోవింద, శరణము కేశవ, శరణు శరణు శ్రీ జనార్దన. పరమమెరంగను భక్తియరంగను, పరమమెరంగను భక్తియరంగను, నిరతమునాగతి నీ దాస్యమే, పరమమెరంగను భక్తియరంగను, నిరతమునాగతి నీ దాస్యమే, కలిగనిది నాకు కైవల్యము, తొలుతనెవ్వరికి దొరకనిది, కలిగేనిది నాకు కైవల్యము. నమో నా
लक्ष्मीपति नमः पुण्डरीक नयना नमो नारायण नमो लक्ष्मीपति नमः पुण्डरीक नयना अमित श्री वेंकटाधिपैदेना क्रममेल्लनु नी कैंकर्यमे अमित श्री वेंकटाधिपैदेना क्रममेल्लनु नी कैंकर्यमे कलिगे निदे नाकु कैवल्यमु कलिगे निदे नाकु कैवल्यमु తొలుతనే ఊవరికి దొరకనిది కలిగేనిది నాకు కైవల్యము తొలుతనే ఊవరికి దొరకనిది కలిగేనిది నాకు కైవల్యము గోవింద హరి గోవింద గోవింద భజ గోవింద గోవింద హరి గోవింద ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சின்ன சேஷ வாகனத்தின் மீது வேணுகோபால சுவாமி அலங்காரத்திலே திருவேங்கடமுடையான் எழுந்தருளியுள்ளான். சேவித்து கொண்டிருக்கிறோம் அந்த திருவீதி உலாவினை. சேஷ வாகனம் விஸ்வம் என்றால் விஷ்ணுமயம் என்றும், பஞ்சபணி சேஷன் மீது அதிரோகித்து அந்த பகவான் வேணுகோபால சுவாமியாக நமக்கு எழுந்தருளியுள்ளான். திரேதா யுகத்திலே ராமாவதாரத்தின் பொழுது லக்ஷ்மண சுவாமியாக சிறியவனும், துவாபர யுகத்திலே கிருஷ்ணனுக்கு மூத்தவனாக பெரியவனாக பலராமனும், கலியுகத்திலே ராமஸ்மரணம் அதாவது நாமஸ்மரணை செய்ய வேண்டும். கலியுகத்திலே ஆதிசேஷனாகவும் வாசுகியாகவும் அவதரித்த இந்த சேஷ வாகனத்தை நாம் இப்பொழுது அதிலே பெருமான் அதிரோகித்து அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே வேணுகோபால சுவாமியாக நமக்கு எழுந்தருளியிருக்கிறான். இங்கே இந்த சேஷனுக்கு 5 தலைகளுடன் கூடிய தலை, அதாவது வேங்கடத்திலே வைகுண்ட வாசனாகவும் மிகவும் புண்ணியமானது என்றும், வேங்கடவனுக்கு மூத்தவன் அதனால்தான் கலியுகத்திலே இங்கே ஆதிசேஷனாக எழுந்தருளி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் அந்த சின்ன சேஷ வாகனத்தின் பெயர் வாசுகி. அந்த வாசுகியை இப்பொழுது தன்னுடைய அதாவது வாசுகி தாங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி இங்கே வேணுகோபால சுவாமியாக அவதாரம் எடுத்து பக்தர்களே இந்த 9 நாட்களும் சரி வாகன சேவைகளிலே ஈடுபட்டு பகவானுக்கு நாம் கைங்கரியம் செய்தால் மிகவும் விசேஷமான பலன்களை அருளிச் செய்வார். இதோ யானைகள், அதாவது ஒரு அரசன் வந்தால் 4 படைகள் எப்படி வருகின்றனவோ அதுபோல் இங்கே அந்த வேணுகோபால சுவாமியாக சின்னசேஷ வாகனத்திலே வரும்பொழுது, திருவீதி உலா வரும்பொழுது 4 படைகள், ரத கஜ துரக பதாதி என்ற 4 படைகள், அதாவது இதோ எருதுகள், யானைகள், குதிரைகள், மனிதர்கள், இப்படியாக 4 படைகளும் வருமாம். இந்த யானையை நினைக்கும் பொழுது வேங்கட அவதாரத்திலே கஜேந்திர மோட்சத்தை அளித்ததனால் அவருக்கு சேவை சாதிக்கிறான் என்றும், இப்படியாக நமக்கு ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பினை ஏற்படுத்தி வாகன சேவைகளில் ஈடுபட்டு பக்தர்களை அனுகிரகிக்கும் அந்த பரந்தாமனுக்கு கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 2வது நாளாக இன்று சேஷ வாகனத்திலே வேணுகோபால சுவாமி அலங்காரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, கோவிந்த நாமத்தை கூறுங்கள் கோவிந்தா என்று. கோ இந்தா என்றால்
பசுக்களை தானமாக வழங்குவது. அப்படித்தான் ஒரு மகரிஷி ஒரு பக்தனுக்கு கொடுத்தானாம் கோ இந்தா என்று. அது என்னவாயிற்று என்றால் கோவிந்தா வாயிற்று. கோவிந்தா என்றால் கோக்களை காக்கும் பசுபாலகன் என்றும், பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா பாஹிமுராரே கோவிந்தா என்றும், கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கோபாலனாக நமக்கு வேணுகோபாலனாக எழுந்தருளி காட்சி தந்து கொண்டிருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரை செவிக்கலாம். அவருடைய திருக்கோவிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவம் இது. இப்படி கிருஷ்ண பகவானுடைய லீலைகள் ஒவ்வொன்றும் சொன்னால் அந்த நேரம் போவதும் தெரியாது, நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மேலும் அந்த தாசிய பக்தி என்பது இந்த சேஷன்களான ஆதிசேஷனுக்கும் வாசுதேவிக்கும் தான் பொருந்தும் இந்த அவதாரத்திலே. ஏனென்றால் எப்பொழுதும் கூட அந்த கிருஷ்ணனானவன் தன்னுடைய தாய் யசோதையை துன்புறுத்த மாட்டான். அதாவது அவள் இவனுடைய செயல்களை பார்த்து கோபம் கொண்டு நடிப்பது போல் அவனை ஒருமுறை உரலில் கட்டுகிறாள். அந்த உரலில் கட்டும் பொழுது தாமம் என்ற கயிற்றால் கட்டியதனால் அந்த தழும்பு விழுந்ததனால் தாமோதரனானான் அந்த கிருஷ்ணன். அப்படி யசோதா கிருஷ்ணனாக இங்கே வேணுகோபால சுவாமியாக நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறான் அந்த வேணுகோபால சுவாமி. हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे. 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 अनन्ता श्रीधर गोविन्द केशव. अनन्त श्रीधर गोविन्द केशव. मुकुन्द माधव नारायण हरे. मुकुन्द माधव नारायण हरे. अनन्ता श्रीधर गोविन्द केशव. अनन्त श्रीधर गोविन्द केशव. मुकुन्द माधव नारायण हरे. मुकुन्द माधव नारायण हरे. हरे मुरारे. देवकी तनया गोपिका रमणा. देवकी तनया गोपिका रमणा. देवकी तनया गोपिका रमणा. देवकी तनया गोपिका रमणा. भक्त उद्धारण त्रिविक्रमा. भक्त उद्धारण त्रिविक्रमा. देवकी तनया गोपिका रमणा. देवकी तनया गोपिका रमणा. भक्त उद्धारण त्रिविक्रमा. भक्त उद्धारण त्रिविक्रमा. हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे.
भारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे अनन्ता श्रीधरा गोविन्द केशव अनन्त श्रीधरा गोविन्द केशव मुकुन्द माधव नारायण हरे मुकुन्द माधव नारायण हरे हरे मुरारे मधुकैटभारे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हे मुरारे देवकी तनया गोपिका रमण देवकी तनया गोपिका रमण भक्त उद्धारण त्रिविक्रमा भक्त उद्धारण त्रिविक्रमा देवकी तनया गोपिका रमण देवकी तनया गोपिका रमण भक्त उद्धारण त्रिविक्रमा भक्त उद्धारण त्रिविक्रमा हरे मुरारे मधुकैटभारे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे गोविन्द गोपाल मुकुन्द शौरे ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. இதோ கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே சின்னசேஷ வாகனத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வேணுகோபால சுவாமி அலங்காரத்திலே. இப்படித்தான் ஒருமுறை யசோதைக்கு கோபம் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் என்று கோவித்து கொண்டு உரலால் தன்னுடைய குழந்தையை கயிற்றால் கட்டுகிறாள். அந்த கட்டிய இடத்திலே தழும்பு விழுந்தது. அதற்குத்தான் அவனுக்கு தாமோதரன் என்ற பெயர் கூட வந்ததாம். அதன் பிறகு தாய்க்கு பயந்து நடிப்பது போல் அழுதானாம். ஐயோ, குழந்தை அழுகிறானே என்று அந்த யசோதா தேவிக்கு அருகிலேயே வந்து, என்ன குழந்தாய், என்ன வேண்டும் என்று கேட்க, பசிக்கிறது என்றானோ. வாயை திற என்று பார்க்கும் பொழுது 7 புவனங்கள், அதாவது 14 உலகங்களை காட்டினானாம். என்னுடைய குழந்தைக்கு இத்தனை மகிமை உண்டா? தெரியாமல் அவனை கட்டி போட்டு நான் அடித்தேனே, கல்லால் உரலை கூட அதாவது இடுப்பிலே உரலை கூட கட்டினேனே என்று மிகவும் வேதனைப்பட்டாளாம். நீதானே 3 பிறவியிலும் எனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்டால், அந்த 3 பிறவியிலும் என்னை நீ அடையாளம் கண்டு கொள்ளாமல் போனாய். இதோ இந்த பிறவியிலே கண்ணனாக உனக்கு அவதாரம் செய்தேன் என்று அந்த தேவகி வசுதேவருக்கும் யசோதைக்கும் கூறினானாம். அப்படி அந்த தீராத விளையாட்டு பிள்ளைதான் இங்கே வேணுகோபால சுவாமியாக அலங்காரம் செய்து கொண்டு கல்யாண வெங்கடேஸ்வரனை இதோ அந்த பிரம்மோற்சவத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம், சின்ன சேஷ வாகனத்திலே. அப்படி அந்த சேஷன்களை, அதாவது காளிய நர்த்தன வேளையிலே கூட அந்த நதியிலே இருக்கும் பாம்பினை அடக்கினானாம். சிறுவர்கள் அனைவரும் கூட சென்ற பொழுது அனைவரும் பயந்தார்களாம். ஆனால் கிருஷ்ணன் அனைவருக்கும் தண்ணீர் தாகம் எடுக்கவே அதை பருக அந்த நதிக்கு சென்ற பொழுது அந்த நதி பூரா விஷம் ஆக வியாபித்திருந்ததாம். அதை பார்த்த அந்த கிருஷ்ணனுக்கு கோபம் வந்து விட்டது. உடனடியாக யமுனா நதியின் மடுவிலே இறங்கி அந்த காளியனை எதிர்த்தானாம். அந்த காளியன் உடம்பெல்லாம் விஷத்தை கக்கி கொண்டு அந்த நதி முழுக்க விஷத்தை பரப்பினானாம். அதை பார்த்துவிட்ட கிருஷ்ணனுக்கு கோபம் வந்து அவன் வாலை பிடித்து தலையின் மீது காலினை வைத்து பாதத்தை வைத்து அவனுடைய கோபத்தை அடக்கி அவனுடைய கர்வத்தை அடக்கினானாம். அந்த விஷத்தை அந்த மடு முழுதும் வெளியே கக்கிவிட அதன் பிறகு அதை சுத்தப்படுத்தி அனைவரும் நீர் பருகினாராம். இப்படி அந்த பகவான் செய்யும் லீலைகள் ஏராளம். அப்படிப்பட்ட பகவான் இங்கே வேணுகோபாலனாக எழுந்தருளி கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே வேணுகோபாலனாக அலங்காரம் செய்து கொண்டு பக்தர்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறான்.
அப்படி இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நாம் இதோ இந்த கோலாட்ட கைங்கரியங்கள் மற்றும் வாத்தியங்கள் மற்றும் வாகன சேவைகள் அனைத்தையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணா கோவிந்தா கோபி ஜனலோலா என்று அந்த பரமாத்மாவை சேவித்து கொண்டு இதோ வேணுகோபாலனையும் சேவிக்கலாம். நந்தலாலா என்றால் அந்த வேணுகோபாலன் தான். காக்கை சிறையினிலே நந்தலாலா என்று அந்த பகவானை பாடுகிறார்கள். புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அந்த கிருஷ்ண பகவானை சேவிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா 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 என்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவை சேவித்து கொள்ளலாம். மேலும் இங்கே புல்லாங்குழல் ஊதிக்கொண்டிருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் மகாபாரத யுத்தத்துக்கு வித்தாக மாறி அதனை ஒரு செடியாக வளர்த்து மரமாக வளர்த்து அந்த மகாபாரத யுத்தமானது 18 நாட்கள் நடைபெறும் வரை ஓயாமல் பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்தவன், வெற்றியை வாங்கி கொடுத்தவன் அவன் முதலாக இருந்ததினால்தான் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். இவ்விதமாக அந்த பாரத போரிலே எத்தனையோ அவர்களுக்கு அந்த பாண்டவர்களுக்கு எடுத்துரைத்து அர்ஜுனன் முதலில் பயந்தான் எப்படி செய்ய வேண்டும் என்று. ஆனால் இறுதியிலே அர்ஜுனனை ஒப்புவித்து அந்த யுத்தத்திலே நிற்கும்படி தான் சாரதியாக, அதாவது ரதத்திற்கு சாரதியாக, பார்த்த சாரதியாக, ரதத்திற்கு சாரதியாக எழுந்தருளி அந்த பாண்டவர்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தவன். அதேபோல் ஒருமுறை அர்ஜுனனும் துரியோதனனும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க சென்ற பொழுது அவர் இவர்கள் வருவது தெரிந்து கள்ள நித்திரையில், அதாவது தான் தூங்குவது போல் நித்திரையில் இருப்பது போல் பாசாங்கு செய்து படுத்திருந்தாராம் ஊஞ்சலிலே. அது அர்ஜுனனுக்கும் தெரியாது, துரியோதனனுக்கும் தெரியாது. இருந்தால் கூட அந்த அர்ஜுனன் பகவானுக்கு அதாவது பாதங்களின் அருகிலேயும் துரியோதனன் தலை மாட்டிலேயும் நின்று கொண்டிருந்தானாம். இவனுடைய கால்கள் அருகே நாம் எதற்கு அமர வேண்டும் என்ற ஒரு கர்வம், அகங்காரம் துரியோதனனுக்கு இருந்தது. பகவானே ஆகவே அவனுடைய திருவடிகளை சரணாகதி செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்று அர்ஜுனன் காலடியில் அமர்ந்தானாம். பகவான் தூங்குவதாக பாசாங்கம் செய்து இறுதியில் எழுந்தது போல் நடித்து பார்க்கும் பொழுது முதலில் அர்ஜுனனை பார்த்தானாம். என்ன வேண்டும் அர்ஜுனா என்று கேட்க, எனக்கு பாரத யுத்தத்திலே தங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று, பார்த்தனாக வர வேண்டும் என்று. சரி என்று கூறினானாம். துரியோதனன், நாங்கள் 100 சகோதரர்கள் இருக்கிறோம், மேலும் எனக்கு கர்ணன் உற்ற நண்பனாக உள்ளான், ஆகவே யுத்தத்திலே வெற்றி பெறுவதற்கு எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான். சரி என்றானாம் கண்ணபிரான். இவன் நாம் ஒருவன்தானே, நாம் 100 பேர் இருக்கும், இவன் ஒருவன்தானே வந்து இவர்களுக்கு சகாயம் செய்வான் என்ற ஒரு அகங்கார எண்ணத்திலே துரியோதனன் சென்று விட்டான். ஆனால் நடந்தது என்ன? எல்லாம் தாறுமாறாக தலைகீழாக நடந்தது. அர்ஜுனன் அத்தனை பெயரையும் பார்த்து, இவ்வளவு பேருடன் நான் யுத்தம் செய்ய வேண்டுமா? யுத்தம் செய்தால் ஒருவேளை தோற்றுவிட்டால் என்ன செய்வது? எல்லாம் சகோதரர்களும் உடன் பிறந்தவர்களும் பங்காளிகளுமாக இருக்கிறார்களே, என்ன செய்வது என்று யோசனை செய்து, என்னால் யுத்தம் செய்ய முடியாது, ஆகவே நான் வரமாட்டேன் என்று கூறிவிடுகிறான். இத்தனையும் கேட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனா, நான் சொல்வதை கேள், முதலில் யுத்தத்திற்கு வா, உன்னுடைய ரதத்திற்கு நான் சாரதியாக இருக்கிறேன், ரத சாரதியாக இருந்து உன்னை வெற்றி பெற செய்கிறேன் என்று கூறி அர்ஜுனனை அந்த பகவத்கீதையில் இருக்கும் 18 அத்தியாயங்களையும் கூறி அவனுக்கு ஒப்புவித்தான். அதன் பிறகு மனம் மாறி அர்ஜுனன் யுத்தத்திற்கு வந்தானாம். இறுதியிலே பாண்டவர்களுக்கு வெற்றியும் வந்தது, நாடும் வந்தது. கௌரவர்கள் அனைவரும் மாண்டனர், அவர்கள் தோற்றுவிட்டனர். இப்படியாக அந்த கிருஷ்ண பரமாத்மா அனைவருக்கும்
உதவியாக இருந்து அவர்கள் வெற்றி பெற செய்த காரணத்தினால் அவன் மிகவும் அனைவர்களாலும் போற்றப்பட்டான், பாராட்டப்பட்டான். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் கீதையே நமக்கு தந்தவன், பகவத்கீதை. அந்த பிரம்மோத்சவ சந்தர்ப்பத்திலே இதோ இப்பொழுது இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கோபால கிருஷ்ணனை, அதாவது வேணுகால பிரியனை, கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். வேணுகோபால சுவாமியினுடைய அலங்காரத்திலே இருக்கும் திருவேங்கடமுடையானை. ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சின்ன சேஷ வாகனத்திலே பெருமாளை சேவித்தோம். கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். இதோ அந்த வாகன சேவையானது கோவில் அருகே வந்துவிட்டது. அனைவரும் சேவித்து கொண்டு இப்பொழுது மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்கிறார்கள். ஆகவே அவர்களை சேவிக்கலாம். பகவானை சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய். கோவிந்தா கோவிந்தா. கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியே கோவிந்தா கோவிந்தா. இன்று மாலை அந்த பகவான் வேறே ஒரு அலங்காரத்திலே நமக்கு சேவை சாதிக்க உள்ளான். ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று, பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா என்று அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இதோ அந்த வாகன சேவையானது இறுதிக்கு வந்துவிட்டது. ನಂದನಂದನ ವೇಣುನಾದ ವಿನೋದ ಮುಕುಂದ ಕುಂದದಂತಹಾಸ ಗೋವರ್ಧನಧರ ನಂದನಂದನ ವೇಣುನಾದ ವಿನೋದ ಮುಕುಂದ ಕುಂದದಂತಹಾಸ ಗೋವರ್ಧನಧರ ನಂದನಂದನ ವೇಣುನಾದ ವಿನೋದ. ರಾಮ ರಾಮ ಗೋವಿಂದ ರವಿಚಂದ್ರಲೋಚನ ಕಾಮ ಕಾಮ ಕಲುಷ ವಿಕಾರ ವಿದೂರ. ರಾಮ ರಾಮ ಗೋವಿಂದ ರವಿಚಂದ್ರಲೋಚನ ಕಾಮ ಕಾಮ ಕಲುಷ ವಿಕಾರ ವಿದೂರ. ಧಾಮ ಧಾಮ ವಿಭವ ಪ್ರತಾಪ ರೂಪ ಧನುಜನಿ ಧೂಮ ಧಾಮ ಕರಣ ಚತುರ ಭವ ಭಂಜನ. ಧಾಮ ಧಾಮ ವಿಭವ ಪ್ರತಾಪ ರೂಪ ಧನುಜನಿ ಧೂಮ ಧಾಮ ಕರಣ ಚತುರ ಭವ ಭಂಜನ. ನಂದ ನಂದನ ವೇಣು ನಾದ ವಿನೋದ ಮುಕುಂದ ಕುಂದದಂತಹಾಸ ಗೋವರ್ಧನಧರ ನಂದನಂದನ ವೇಣು ನಾದ ವಿನೋದ. ಪರಮ ಪರಾತ್ಪರ ಪರಮೇಶ್ವರ ವರದ ವರದಾಮಲ ವಾಸುದೇವ.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ